வணக்கம் மக்களே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஒரே மாதிரியான மனிதர்களை சந்திச்சிருப்போம். எந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் ஆன்சர் இருக்கும். பாலிடிக்ஸ் பேசினாலும் எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுவாங்க, பிஸ்னஸ் பேசினாலும் எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுவாங்க, ஹெல்த்து, சயின்ஸு, டெக்னாலஜி, மணி, ரிலேஷன்ஷிப்பு, எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் கான்ஃபிடென்ட் மட்டும் குறையாது. அவங்கள பார்த்தா உலகத்தில் இருக்கிற எல்லா நாலேஜும் இருக்கேடா உன்ட்ட அப்படின்ட்டு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு பேசுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுட் வரும். இவங்களுக்கு உண்மையாகவே இவ்வளவு தெரிஞ்சிருக்கா, இல்லை தெரிஞ்ச மாதிரி மட்டும் பேசுகிறாரா என்பது தான் அந்த டவுட்டு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஃபேக் ஸ்மார்ட் பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணுறது அவ்வளவு கஷ்டமான விஷயமே கிடையாது. ப்ராப்ளம் என்னென்னா, ஆரம்பத்தில் அவங்க ஸ்மார்ட்டாக தெரிகிறது தான். ஏன்னா மனிதர்கள் நாலேஜை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஃபிடென்ட்டை தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. யாராவது ஹெசிடேஷன் இல்லாமல் பேசினா, ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் சொன்னால், காம்ப்ளெக்ஸ் வேர்டு யூஸ் பண்ணால் அவங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்னு அசியூம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் இங்கே தான் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன தெரியுமா? உண்மையாகவே ஸ்மார்ட்டாக இருக்கிற மனிதர் ஒரு டாப்பிக்கை காம்ப்ளெக்சிட்டியாக புரிஞ்சுப்பார். ஃபேக் ஸ்மார்ட் பர்சன் அந்த காம்ப்ளெக்சிட்டியை ஹைட் பண்ணி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஏன்னா அவரோட கோல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கிடையாது, அதை பற்றி பேசி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு டிஃபிகல்ட் ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஷன் நடக்குது. ஜென்யூனாக நாலேஜ் இருக்கிற மனிதர் என்ன பண்ணுவார்? இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், இந்த ஒரு சைடையும் பார்க்கணும், ஒரு பாயிண்ட்டை மட்டுமே வச்சு பேசக்கூடாது, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு வேலிடான கொஷின்ஸை ரைஸ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு ரியாலிட்டி சிம்பிள் இல்லைன்னு தெரியும். ஆனால் ஃபேக் ஸ்மார்ட் பர்சன் என்ன பண்ணுவார்? இதுக்கு ஒரே காரணம் தான், இதுதான் கரெக்டான ஆன்சர், இதுக்கு டிஸ்கஷன் எதுவுமே தேவை கிடையாது, நானே இதுக்கான ஆன்சர் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்சல்யூட் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஏன்னா செர்டைனிட்டி செல் பண்ணுறது ஈஸி, காம்ப்ளெக்சிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட். அதனால தான் சோஷியல் மீடியாவில் கூட சிம்பிள் ஆன்சர்ஸ் கொடுக்குற கண்டென்ட்ஸ் அதிகமாக வைரல் ஆகுது. உலகத்தில் இருக்கிற காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு ஈஸியாக சொல்யூஷன் சொல்கிறவங்க அதிக அட்டென்ஷன் வாங்குறாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு அன்சர்டைனிட்டி பிடிக்காது, கிளியர் ஆன்சர் தான் பிடிக்கும். ஃபேக் ஸ்மார்ட் பீப்புள் இதை நல்லாவே புரிஞ்சு நல்லாவே ட்ரை பண்ணி அவங்களுக்கான அட்டென்ஷனை கிராப் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு ஹார்ஷ் ட்ரூத் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம் கவனிங்க, உண்மையாகவே நாலேஜ் இருக்கிறவங்க நிறைய நேரம் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஃபேக் ஸ்மார்ட் பீப்புள் ஆன்சர் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா கொஷின் கேட்குறது க்யூரியாசிட்டியோட சைன். எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கிறது ஈகோவோட சைனாக கூட இருக்கலாம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸு ஃபேக் ஸ்மார்ட் பர்சன் ஐடென்டிஃபை பண்ணுறது அவங்களுக்கு எவ்வளவு கான்ஃபிடென்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுல கிடையாது, அவங்க அன்சர்டனிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் இருக்குது. ஆனால் இதுதான் ஃபுல் ஸ்டோரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபேக் இன்டெலிஜென்ஸோட பிக்கெஸ்ட் க்ளூ, அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு ஷாக்கிங்கான க்ளூ என்ன அப்படின்றத நம்ம செகண்ட் செக்ஷனில் பார்ப்போம். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். வாங்க அடுத்த செக்ஷனுக்கு ஜம்ப் பண்ணலாம். செக்ஷன் 2, ஃபேக் ஸ்மார்ட் பீப்புள் விட்டுட்டு போகிற பிக்கெஸ்ட் க்ளூ என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ வரைக்கும் கான்ஃபிடென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ரெண்டுமே ஒரே விஷயம் கிடையாது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஆனால் ரியல் லைஃப்பில் ஃபேக் ஸ்மார்ட் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் சில பவர்ஃபுல்லான க்ளூஸ் இருக்குது. அதில் முக்கியமானது என்ன தெரியுமா? அவங்க நாலேஜை யூஸ் பண்ணுற விதம் தான். ஒரு ஜென்யூன் ஸ்மார்ட் பர்சன் கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வரும். அவர் காம்ப்ளிகேட்டட் விஷயத்தை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற முயற்சி பண்ணுவார். ஏன்னா அவருக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கும், புரிஞ்ச விஷயத்த சிம்பிளாக சொல்ல முடியும். ஆனால் ஃபேக் ஸ்மார்ட் பர்சன் கிட்ட பேசும்போது ஆப்போசிட்டாக நடக்கும். சிம்பிள் விஷயத்தையே காம்ப்ளிகேட்டடாக சொல்ல ஆரம்பிப்பார். நிறைய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவார், நிறைய ஜாகனை யூஸ் பண்ணுவார், நிறைய அன்னெசரி எக்ஸ்பிளனேஷன்ஸை யூஸ் பண்ணுவார். ஏன்னா கோல் கிளாரிட்டி கிடையாது, இம்ப்ரெஷன் மட்டும்தான் கிரியேட் பண்ணுவார். அவருக்கு அந்த டாப்பிக்கை பற்றி எனக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு காட்டி அட்டென்ஷனை தான் கிராப் பண்ணணுமே தவிர அந்த டாப்பிக்கோட டீப் அனலிசிஸ் பண்ணணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது அவர் மோட்டோ கிடையாது. இதுக்கான ரீசன் ரொம்பவே சிம்பிள். நாலேஜ் அதிகமாக இருக்கிற மனுஷங்க கம்யூனிகேஷனை ப்ரையாரிட்டியாக பார்ப்பாங்க. இதே நாலேஜ் குறைவாக இருக்கிற மனிதர்கள் அப்பியரன்ஸை ப்ரையாரிட்டியாக பார்ப்பாங்க. அதனால் சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஃபேக் ஸ்மார்ட் பீப்புளை சேலஞ்சை அவாய்ட் பண்ணுவாங்க. யாராவது ஜென்யூன் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் கொடுக்கறதுக்கு பதிலாக டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லை பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லையா, கொஷின் கேட்டவரையே ப்ளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா டிஸ்கஷன் கண்டினியூ ஆனால் நாலேஜ் கேப்ஸ் தெரிஞ்சிடும். அவருக்கு எதுவுமே டீப்பாக தெரியல அப்படின்றது தெரிய வந்துடும் அப்படின்ற பயத்தினால தான்.
ஆனால் ஜென்யூனாக ஸ்மார்ட் பீப்புள் பல நேரம் ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கொஷின், அது எனக்கு தெரியாது, அதை செக் பண்ணிவிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்ல தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட செல்ஃப் ஒர்த்தினஸ் எல்லாமே தெரிஞ்சு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல ரியாக்ட் பண்ணுறாங்க. இங்கே தான் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அதை தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இன்டெலிஜென்ஸ்னால் ஃபாஸ்ட் ஆன்சர்னு நினைக்கிறாங்க. ஆனால் பல நேரம் இன்டெலிஜென்ஸ்னால் கரெக்டான ஆன்சர் வரைக்கும் வெயிட் பண்ணி பேஷன்ஸாக அதுக்கான தகுந்த ஆன்சரை கொடுக்கறது மட்டும்தான். குயிக்கான ஆன்சர் இம்ப்ரெசிவாக இருக்கலாம், ஆனால் அக்யூரேட் இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டவுட்டு. ஒரு ஆன்சர் அக்யூரஸியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கொஷினை நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி அதுக்கான நேரம் வர வர பேஷண்ட்டோடு இருந்து அதுக்கான பதிலை கொடுக்கறதுல தான் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவோட பிக்கஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா, இன்டெலிஜென்ஸை கான்ஃபிடென்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, காம்ப்ளெக்ஸ் வேர்டோட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, லவுட் ஒப்பீனியன்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சில நேரம் அதிகமாக தெரிஞ்சவங்க அமைதியாக இருப்பாங்க, குறைவாக தெரிஞ்சவங்க அதிகமாக ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. குறை குடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கம்மியான வெயிட் அண்ட் நாலேஜ் இருக்கிற பர்சன் தான் அதிகமான நாய்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. அதிகமான தனக்குள்ள வெயிட்டேஜையும் கண்டென்ட்டையும் ரிசோர்ஸையும் வச்சிருக்கிற ஒரு மனிதர் அதிகமான வேல்யூவை க்ரியேட் பண்ணுவார். சிம்பிள் ஆஸ் ஸ்வீட். ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? ஸ்கூலு, காலேஜு, ஆஃபீஸு, பாலிடிக்ஸு, பிஸ்னஸ்ன்னு எங்கே பார்த்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன் இருக்கும். அது என்ன அப்படின்னா, சில பேர் எந்த டாபிக் எடுத்தாலுமே உடனே ஆன்சர் சொல்லிடுவாங்க. எந்த டாபிக் எடுத்தாலுமே ஒரு 5 நிமிஷம் அதை பற்றி பேசுவாங்க. எந்த டாபிக் எடுத்தாலுமே அதில் ஒப்பீனியன் இருக்கும், அதில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அவங்க பேசுகிறத பார்த்தா உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே முழுசாக தெரிஞ்சு வச்ச மாதிரியே தோணும். ஆனால் அதே நேரத்தில் உண்மையாகவே புத்திசாலியாக இருக்கிற சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய நேரம் அமைதியாக தான் இருப்பாங்க. எல்லா டிஸ்கஷன்லேயும் குதிக்க மாட்டாங்க, எல்லா ஆர்கியூமெண்ட்லேயுமே ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. ஏன் சில நேரம் எனக்கு தெரியாதுன்னு கூட சொல்லிடுவாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, உண்மையாகவே ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க ஏன் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்கிறது இல்லை அப்படின்றது தான். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சொசைட்டியில் கான்ஃபிடென்ஸையும் நாலேஜையும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற ஒருத்தரை பார்த்தா அவருக்கு எல்லாமே தெரியும் போல தோணும். ஆனால் ரியாலிட்டியில் கான்ஃபிடென்ஸ் மற்றும் நாலேஜ் ரெண்டுமே ஒரே விஷயம் கிடையாது. சில நேரம் குறைவாக தெரிஞ்சவங்க தான் அதிக கான்ஃபிடென்ஸோடு பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னு கூட தெரியாது. இதுக்கு ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் இருக்குது. ஒரு விஷயத்தை கொஞ்சம் மட்டும் தெரிஞ்சவங்க அந்த டாபிக் முழுசும் புரிஞ்சிட்டோம் அப்படின்னு நம்புகிற வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஆனால் அதே டாப்பிக்கை ஆழமாக படித்தவங்க இன்னும் எவ்வளவு தெரியாமல் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் உண்மையாகவே நாலேஜ் அதிகமாக இருக்கிறவங்க ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகளோட வெயிட்டை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்ம நுனிப்புள் மேய்ச்சிட்டு பேசுனா அந்த டாப்பிக்கோட டீப்பை நம்ம டச் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம எதையுமே ஃபுல்லாக பேசக்கூடாது அப்படின்ற ஒரு திங்கிங்லேயே இருப்பாங்க. இன்டர்நெட்டில் 2 ஆர்டிக்கல் படித்த ஒருத்தர் ஒரு டிசீஸ்க்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்யூஷன் சொல்லிடலாம். ஆனால் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டாக்டர் ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும், டெஸ்ட் பார்க்கணும், சிம்டம்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். வெளியிலேருந்து பார்த்தா டாக்டருக்கு கான்ஃபிடென்ஸ் குறைவாக இருக்கிற மாதிரி கூட தோணலாம். ஆனால் ரியாலிட்டியில் அவர் சிச்சுவேஷன் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு தெரிஞ்சு பேசுகிறாருன்னு அர்த்தம். அதுதான் ஸ்மார்ட் பீப்புளோட டிஃப்ரென்ஸ். அவங்க ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஷினையே அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்கு சிம்பிளாக ஆன்சர் கிடைக்காது. பாலிடிக்ஸ், பிஸ்னஸ், மணி, ரிலேஷன்ஷிப், சக்ஸஸ், ஃபெயிலியர், இதில் பல விஷயங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை, நடுவில் நிறைய கிரே ஏரியாஸ் இருக்கும். அதை புரிஞ்சவங்க தான் உடனடியாக ஆன்சர் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் பர்சன் டிஸ்கஷனில் வின் பண்ண தான் முயற்சி பண்ணுவார். ஆனால் ஸ்மார்ட்டான பர்சன் சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணுவார். அதனால தான் அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி கேட்குறது அதிகம். ரொம்ப நல்லாவே கேட்பாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணுவாங்க. ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அதனால் மக்களே, சைலன்ஸ் எப்போதும் நாலேஜ் இல்லாதோட சைன் கிடையாது. சில நேரம் சைலன்ஸுன்றது நாலேஜ் அதிகமாக இருக்கிறதோட சைனாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதுதான் முழு கதைன்னு கிடையாது. ஏன்னா ஸ்மார்ட் பீப்புள் ஆன்சர் சொல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான டீப் ரீசன் இருக்குது. அது என்ன அப்படின்றத கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், நம்ம செகண்ட் செக்ஷனில் பார்ப்போம். ஸோ நம்ம செக்ஷன் 2ல் ஸ்மார்ட் பீப்புள் ஆன்சர் சொல்கிறத விட கொஷின் கேட்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஸ்மார்ட் பீப்புள் ஆன்சர் சொல்ல மாட்டாங்கன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம்.
அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் நாலேஜ் மட்டும் இல்லை, திங்கிங் ப்ராசஸ் அப்படின்றத பார்த்தோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ரூமில் டிஸ்கஷன் நடக்குதுன்னு வைங்க. பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்க, யாராவது பேச ஆரம்பித்த உடனே தங்களோட ஆன்சர்ஸை மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அவங்க லிசன் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் உண்மையிலேயே லிசன் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ரிப்ளை தான் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க மனசுக்குள்ளே. ஆனால் ஸ்மார்ட் பீப்புள் பல நேரம் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க ஆன்சர் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷனை டோட்டலாக கேதர் பண்ணுவாங்க. அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது, நான் என்ன மிஸ் பண்ணுறேன், இந்த இன்ஃபர்மேஷன் இதோட வேலிடாக இருக்கா அப்படின்னு நிறைய பாசிபிலிட்டிஸை யோசிப்பாங்க. இதனால தான் அவங்க உடனே கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் பண்ண மாட்டாங்க. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜே இருக்குது. எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்கிற மனிதர் சில நேரம் தன்னோட நாலேஜை மட்டுமே யூஸ் பண்ணுவார். ஆனால் சரியான கொஷின் கேட்குற மனிதர் எதிரில் இருக்கிறவங்களோட நாலேஜையும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். அதனால தான் ஸ்மார்ட் பீப்புள் பல நேரம் ஆன்சர் கொடுக்கறதுக்கு பதிலாக கொஷின்ஸை கேட்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல கொஷின் 10 ஆவரேஜ் ஆன்சர்ஸை விட பவர்ஃபுல்லாக இருக்கலாம். ஹிஸ்டரியில் நிறைய கிரேட் திங்கர்ஸாக இருக்கட்டும், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இன்வென்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஆன்சர் தேடினதால ஃபேமஸ் ஆகலை, கரெக்டான நேரத்தில் கரெக்டான கொஷின் கேட்டதுனால தான் ஃபேமஸ் ஆனாங்க. ஏன்னா ஆன்சர் ஒரு ப்ராப்ளமை தான் சால்வ் பண்ணுமே தவிர கொஷின் ஒரு பாசிபிலிட்டியாகவே க்ரியேட் பண்ணும். இன்னொரு ரீசன் என்னன்னா, ஸ்மார்ட் பீப்புள் ஈகோவுக்கும் ட்ரூத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை புரிஞ்சுப்பாங்க. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரியலாம், ஆனால் உண்மையில் அது ஈகோ பற்றியதாக இருக்கும். அதனால தான் சில ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அன்னெசரி டிபேட்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாரையுமே நான் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு கூட ட்ரை பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அட்டென்ஷன், எனர்ஜி, டைம் இந்த 3மே லிமிட்டட் ரிசோர்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க எந்த பேட்டில் ஃபைட் பண்ணணும், எந்த பேட்டில் இக்னோர் பண்ணணும் அப்படின்றத கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவாங்க. இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேரடாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகுது. என்ன அப்படின்னா, அதிகமாக தெரிஞ்சவங்க தங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது, குறைவாக தெரிஞ்சவங்க தங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்புகிறாங்க அப்படின்றது தான் அது. அதனால் சில நேரம் ரூமில் அதிகமாக பேசுகிறவங்க ஸ்மார்ட்டஸ்ட் பர்சனாக இருக்க மாட்டாங்க. அமைதியாக அப்சர்வ் பண்ணுறவங்கள தான் ஸ்மார்ட்டஸ்ட் பர்சனாக இருப்பாங்க அப்படின்றது தான் அது. அதனால் இந்த வீடியோவோட முக்கியமான லெசன் என்ன அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஆன்சர் வச்சிருக்கிறது அப்படின்னு கிடையாது. எந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லணும், எந்த கொஷினுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும், எந்த கொஷினுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணி நம்ம கிளியர் கட்டாக ஒரு ஆன்சரை சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் எந்த சிச்சுவேஷனில் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இந்த வீடியோவோட ஃபைனல் கொஷின் நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா, உண்மையான இன்டெலிஜென்ஸ் அதிகமாக பேசுகிறதுல இருக்கா, இல்லை எப்போ பேசணும், எப்படி பேசணும், எப்போ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல இருக்கா? உங்கள் ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையான இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது தெரிஞ்சதில் காட்டுறதுல இருக்கா, இல்லை தெரியாததை ஒத்துக்கிற கரேஜில் இருக்கா, அதாவது தைரியத்தில் இருக்கா அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் நான் கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் டெய்லி 7 மணிக்கு மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா பெட்டர் ஃபினான்ஸ் தமிழில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் சந்திப்போம். Until then, take care. Cheers.